பிரைஸ் லார்ட். உங்களுக்கு தெரியுமா, நமக்கு நாமே சம்டைம்ஸ் டெஸ்ட் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்க போறேன். தேவனிடத்தில் வளர்ந்ததும் நீங்க விசுவாசத்தில் பெருகினதும் அதிகமாக ஜெபித்ததுமான நாட்கள் எது? இதுதான் கேள்வி. இதை ரெண்டு பிரிவாக இதனுடைய ஆன்சர் நீங்க எழுத போறீங்க. ஒண்ணு, நான் ஐஸ்வர்யமா இருந்த போது, சமாதானமா இருந்த போது, சந்தோஷமா இருந்த போது, எல்லா சூழ்நிலைகளும் அனுகூலமா இருந்த போது. இரண்டாவது பிரிவு, கஷ்டம் இருந்த போது, உபதிரவம் இருந்த போது, தனிமைப்பட்ட போது, வியாதியோடு இருந்த போது, நான் ரொம்ப நெருக்கப்பட்ட போது. இதுல எது உங்களுடைய ஆன்சரா இருக்கும்? நான் நினைக்கிறேன் 99.9% பீப்புள் அஷ்யூர் பண்ண முடியும், செகண்ட் ஒன் தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ரோமர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். உபதிரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபதிரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம் உறுதியாக சொல்ல முடிந்த ஒரு காரியம் உண்டு. எல்லா வேதனைகளும் நம்மை தேவனிடத்தில் நெருங்க செய்யும். நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிற எல்லா கஷ்டங்களும், எல்லா துக்கங்களும், ஏனென்று கேள்வி கேட்கிற சூழ்நிலை நமக்கு வரும்போது, இது எல்லாவற்றிலும் தேவனிடத்தில் நாம் வளருவதற்கும் விசுவாசத்தில் நாம் பெருகுவதற்கும் முகாந்திரமாய் மாறிவிடும். அதனால என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கஷ்டங்கள் வரும்பொழுது, ஏனென்ற கேள்விகள் அதிகமாக வரும்போது நீங்க கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நபராக தேவன் என்னை உங்களை மாற்றுவார். Have a nice day. God bless you.